ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய கட்டிங்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது. இனி என்ஜாய் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, நம்ம பேக் கட்டிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போடணும். 36 இருக்கிற அப்பர் செஸ்ட்டு 36 இருக்கிற ப்ளவுஸுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து கட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். பேக் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேப்பர் கட்டிங்கில் நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து லைன் போட்டிருக்கேன். 1 இன்ச் விட்டு லைன் போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கிட்ட சீம் அலவன்ஸ் நமக்கு வேணும். அதுக்காக நான் இந்த ஒரு 1 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஓகே, வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே போலவே இந்த ஆம் கோலெல்லாம் பேக் பேட்டர்ன் வச்சு நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் போட்டுட்ருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இதுதான் நமக்கு தேவை. ஆம் ஹோல் அளவு, இந்த ஷோல்டர் மேலே உள் ஷோல்டர் நம்ம குறிச்சோம் இல்லைங்களா, இந்த உள் ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ட்ரேஸ் எடுத்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஆம் ஹோல் இந்த பேட்டர்னையும் ட்ரேஸ் எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நமக்கு. மற்றதை நம்ம இனிமேல் தான் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேக் பேட்டர்னை நான் இதிலிருந்து எடுத்துடுறேன். அதே போல் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த 2 கோடையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நெக் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சஸ் இருந்துச்சு. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த உள் ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த உள் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும், இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் இருக்கிற அளவு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ட்ராப் ஆகும், ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகும். அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். பேக் அளவை விட ஃப்ரண்ட் அளவு ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு இல்லை, 1/2 இன்ச்சு வரைக்குமே நம்ம மைனஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா சக்குன்னு போய் உட்காரும். ஏன்னா இந்த ஷோல்டரில் இருக்கிற ஷோல்டர் போனையும் நெக் போனையும் இணைக்கிறதுக்கு ஒரு போன் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் உட்காராது, கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போது 1/4 இன்ச்சு நம்ம இங்கே மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே மைனஸ் பண்ணோன்னையுமே நெக்குக்கிட்ட இருக்கிற உள் ஷோல்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது இந்த பகுதியில் இருக்கிற அளவு வந்து நமக்கு மைனஸ் ஆகும். எவ்வளோ ஆகும்? ஃப்ரண்ட் பேக்கில் வந்து 2.25 இருந்தது, இங்கே வந்து 2.5 தான் இருக்குது. இந்த 2.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 3ஆக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கோட்டை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த கர்வ் வந்து அப்படியே தான். ஓகே, பண்ணிட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம்.
இந்த கோடை இது வரைக்கும் இழுத்து விட்டுறணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த சீம் அலவன்ஸ் வரைக்கும் அந்த கோடை வந்து இழுத்து விட்டுறணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளவு 36. இப்போ 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய அளவு 9. 9 கூட 3/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு 9.25. இப்போ இந்த 9.25 நம்ம அப்பர் செஸ்ட்டில் வைக்கிறோம். பேக்கில் வந்து 9 வச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம 9.25 வைக்கிறோம். சரிங்களா? 9.25 வச்சுட்டு சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சு பேக்கில் நம்ம கொடுத்த மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? இது அடுத்ததாக பஸ்ட்டு லைன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பஸ்ட் லைன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பஸ்ட் எவ்வளவு? பஸ்ட்டோட அளவு 37. இந்த 37 கூட +2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும் பொழுது 39. 39ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய அளவு 9.25. 9.25 கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 10.25. இந்த 10.25 தான் நமக்கு பஸ்ட்டோட பாயிண்ட், அதாவது பஸ்ட் லைன். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு அப்படியே ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் இல்லாமல் கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடையும் இதோட இழுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போது ப்ளவுஸோட பஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போது இதில் அந்த டாட் எந்த இடத்துல வரும், அப்பெக்ஸ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கப்போட 2 கப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 கப்புக்கு இடையில இருக்கிற தூரம், அதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 37 + 2 39. இந்த 39ஐ 10ஆல் டிவைட் பண்ணினா நமக்கு என்ன அளவு வருது? 3.9. இந்த 3.9 தான் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். இந்த 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.25, அதுக்கப்புறம் 8. இந்த 8க்கும் இந்த 4க்கும் இடையில நம்ம வைக்கணும். ஓகேவா? இது நம்ம வச்சிட்டோம். இதுதான் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. சரியா? இப்போது இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு இந்த சைடு மார்க் பண்ணுறோம். 1.25 இல்லைன்னா 1. அதாவது இது எதுக்காக அப்படின்னா 2வது டாட் வரும் பார்த்தீங்களா ப்ளவுஸில், அந்த டாட்டுக்காகத்தான் இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக வேண்டாம். 1 இன்ச் வைக்கும்போது அந்த கப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்ல எடுப்பாக ஷார்ப்பாக இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1.5 இன்ச் கூட தள்ளி வச்சுக்கலாம். 1.5 இன்ச் வரைக்கும் இந்த இதை வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 வைக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் ஒரு 1.25 வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த பஸ்ட் லைனோடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பஸ்டோடைய பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பஸ்டோடைய இறக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே தான். இந்த 3.9 எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 3.9 அப்படியே நம்ம கீழே வைக்கிறோம். வச்சுட்டு திரும்பவும் இந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும்.
இப்போ மொத்த ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14.1. இதுதான் இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டோட இறக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பஸ்ட் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் முன் கழுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நம்ம அகலப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோடைய கப்பு இறக்கத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்த இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14.1. இதுதான் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டு. இதுக்கப்புறம் இந்த பஸ்ட்டு லைனில் இருக்கிற அகலத்தை நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 + 2 39. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25. அந்த 9.25 ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனா 10.25. அந்த 10.25 இங்கே வைக்கணும். இங்கிருந்து வைக்கக்கூடாதுங்க. இது சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்துருக்கிறது. இங்கே வைக்கணும். பத்தேகால் இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோடை இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கோடையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அதே போல் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டர் டாட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, டெக்ஸ்ட் பாயிண்ட்டுடைய அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3.9 எடுத்துக்கணும்னு சொன்னேன். இந்த 3.9 எப்படி வந்துச்சு அப்படின்னா 37 + 2 39. 39 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.9 வரும். அந்த 3.9 தான் நம்ம டக்ஸ் பாயிண்ட்டுடைய அளவாக எடுத்துக்கணும். 3.9. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து செஸ்ட் லைனு, இது பஸ்ட் லைனு, இது வெயிஸ்ட் லைனு, இந்த மூணையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கோடு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கோடு ட்ரா பண்ணினதுக்கப்புறம் இந்த 3.9 இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் இங்கிருந்து, அதாவது இந்த சீம் அலவன்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, ஹூப் பட்டி ஐப்பட்டிக்கு, அந்த இடத்துல இருந்து மெஷர்மெண்ட் இன்ச் டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ வருது? 4.25 வருது. இந்த 4.25 அப்படியே எடுத்து வெயிஸ்ட் லைன் மேலே வைக்கணும். 4.25. இப்போது நமக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு சென்டர் டாட் போடக்கூடிய அளவு நமக்கு கிடச்சிருச்சு. 4.25, இதிலிருந்து இது 4.25, அதே 4.25 எடுத்து இங்கே வைக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய டாட் வைக்கிற இடமும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டு எவ்வளோ எடுத்தோம்? நம்ம 1.25 எடுத்தோம் இல்லையா, இந்த 1.25க்கு இதை 2 சென்டர் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். இதை அப்படியே மடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கிருந்து 1.25 ஹைட் வச்சு இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிடணும், ஒரு பாயிண்ட் வச்சிடணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த 3rd டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வைக்கக்கூடிய பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போது இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த 2வது டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். அதே போல் இந்த 4th டாட், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த 4வது டாட் நான் பிடிக்க போகிறேன். அதுக்கு நான் மெஷர்மெண்ட்டு சொல்லித்தரேன்.
இதுக்கு வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருந்து 1/2 இன்ச் வச்சு என்ன பண்ணணும்னா கீழே வச்சு இங்கிருந்து ஒரு கோடு ட்ரா பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த 2 டாட்டை எடுத்துட்டோம். இந்த 3rd டாட் எடுக்கிறதுக்கு இப்படி மார்க் பண்ணிடுறோம். இங்கிருந்து 1/2 இன்ச் மேலே வைக்கணும். அதாவது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுன்னு அப்படி எடுக்கக்கூடாது. இங்கிருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுறணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், 1/2 இன்ச்சு. அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும் உள்ள, அதாவது உள்ள சீம் அலவன்ஸ்குள்ளே போகக்கூடிய இடம் தான் இதெல்லாம். இப்போ 3 டாட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ 4வது டாட் கண்டுபிடிக்கணும். 4வது டாட் சரி, இதுதான் வந்து சென்டர் டாட் நம்ம எடுக்கணும். இந்த சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன், இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டுன்னு. இந்த கோட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். கொஞ்சம் கிராஸில் தான் வரும். இந்த கோடு வந்து கிராஸில் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது பண்ணியாச்சு. இந்த 2க்கு இடையில இந்த பக்கம் ஒரு கேப் கொடுப்போம் இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு கேப் கொடுப்போம் இல்லையா, இந்த அளவு நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வெயிஸ்ட் எவ்வளவு? வெயிஸ்ட் வந்து 31. இந்த 31 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அளவு 7.25. 7.25 இங்கிருந்து நம்ம கணக்கில் எடுக்கணும். இங்கே வந்து முடியுது, இந்த இடத்துல முடியுது. சரியா? இதுதான் நமக்கு இடுப்பு போர்ஷனுக்கு வரக்கூடிய பகுதி. இதுக்கு மேலே இருக்கிற இந்த போர்ஷன் தான் நமக்கு இந்த சென்டர் டாட்டுக்குள்ளே போகக்கூடிய பகுதி. அது எவ்வளோ வருது? இங்கிருந்து 4 இன்ச்சு வருது. அப்போ 4 இன்ச்சு வரும் பொழுது 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா வரக்கூடிய அளவு 2. இப்போ இந்த 2 தான் நம்ம இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சுன்னு வைக்கணும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுனா வெயிஸ்ட் வந்து 31, அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25. 7.25 இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்கணும். இங்கேருந்து வைக்கணும். இங்கேருந்து வைக்கும்போது இந்த இடத்தோட முடியுது. மிச்சம் இருக்கிற போர்ஷன் இது வரைக்கும் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குதுங்கிறத மெஷர் பண்ணி பார்க்கணும். 4 இன்ச்சு இருக்குது. அந்த 4 2ஆக டிவைட் பண்ணணும். 2 இன்ச்சு. இந்த 2 வந்து இந்த பக்கம் 2ம் இந்த பக்கம் 2ம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த லைன் நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 3.9. இந்த லைன், அதாவது கப்போட உயரம் வந்து 3.9 எடுத்தோம். இந்த 3.9 தான் நம்ம எங்கேயும் வைக்கணும். இந்த கிராஸாக கோடு போட்ட பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம 3.9ங்கிறத இங்கே வைக்கணும். அதே போல் இந்த சென்ட்ரு கோட்லேயும் 3.9 அப்படிங்கிறதான் வைக்கணும். இது கரெக்டாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் 3.9 மார்க் பண்ணணும். அடுத்ததான் இங்கிருந்து இந்த இடம் 3.9 இருக்குது. அதை அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச்சு. ஹாஃப் இன்ச் மேலே வச்சுட்டு இந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அதே போல் இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஸ்டிச்சிங் வர
ஸ்டிச்சிங் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வச்சோமா, அதே போல் சீம் அலவன்ஸ் கொடுக்குற பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து டாட் பிடிக்கிற இடம், அதனால் ஸ்டிச்சிங் லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நம்ம கீழே வந்து ஒரு ட்ராப் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கிருந்து இந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸில் அந்த கோடு எந்த இடத்துல முடியுதோ அங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு நம்ம ஒரு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சென்டர் டாட்டும் கிடச்சிருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுதா? நம்ம இது எல்லாமே எடுத்துட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்பர் செஸ்ட் லைனு. இதில் வந்து நம்ம 9 + 3/4 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் லைனு. இந்த லைன் வந்து பஸ்ட் லைனு, அதாவது இந்த லைன் வந்து பஸ்ட் லைனு. இது வந்து 37 + 2 39. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25. அந்த 9.25ஓட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 10.25 வச்சுருக்குறோம் இந்த லைனை. அடுத்தது வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு. வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு 4ல் 1 பங்கு 7.25. அந்த 7.25 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். மிச்சம் இருக்கிற ஏரியாவை வந்து 2ஆக டிவைட் பண்ணி சென்டர் டாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கிருந்து இங்கே 2 இன்ச்சு எடுத்தோம். அதே போல் இந்த இடத்துலையும் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் மாறுபடும், நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்தையும் 2 இன்ச்சு, அதே போல் இங்கேயும் 2, சரி இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குதுங்களா? ஓகேவா? இந்த லைன் கிடையாது, இந்த லைன். ஏன்னா நமக்கு 2 பக்கமும் வந்து டாட் வந்து ஈவனாக வரணும், அதுக்காகத்தான். நான் உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போட்ட லைனை வந்து நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கேப்பு ரெண்டு கரெக்டாக. இது வந்து சீம் அலவன்ஸ்குள்ளார போகக்கூடிய துணி. கட்டிங் போடும்போது நம்ம இப்படி தான் போட போகிறோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம பட்டி எடுக்கணும். அது எப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன்.